வருஷத்துக்கு முன்னாடி வந்து தன்னோட தந்தையை பற்றி சொன்னது. அக்கா வந்து ஸ்கூலுக்கு போகாமல் தனக்காக வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு தியாகம் பண்ணது. தான் அண்ணனை பற்றி தான் இருந்த சூழ்நிலை பற்றி வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது கொஞ்சமும் குறையாமல் கொஞ்சமும் மாறாமல் இப்போவும் நிறையா இடங்கள்ல முக்கால்வாசி இடங்கள்ல அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுமையான விஷயமே. நம்மெல்லாம் இங்கே 1 ஹவர் கரண்ட் போனாலே வந்து சலிச்சுக்கிறோம் அப்பப்பா அப்படிங்கிறோம். இவங்கெல்லாம் கரண்ட்டே இல்லாமல் அதே நிலைமையில தான் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு இந்த வெற்றியை நம்ம முன்னாடி அப்படியே சந்தோஷமாக காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இந்த ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் அவங்க எடுக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது. ஜெய் சொன்ன மாதிரி வந்து ஒரு வாட்டியும் இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிக்கிறதே வந்து அவங்களோட உரை மட்டுமே. அப்பா சொன்னது அதே தான். இந்த வருஷம் கொடுக்கறது, இந்த வாட்டி விழா போடுறது, இந்த வாட்டி ஸ்டேஜில் இவ்வளோ பணம் கொடுக்கறது வந்து முக்கியமான விஷயம் இல்லைப்பா. இந்த 32 வருஷங்கிற மாதிரி உனக்கு அப்புறமும் அது வந்து நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறதான் எனக்கு எப்பவுமே வந்து அப்படியே ஒரு ஆணி அடித்த மாதிரி மண்டியில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சிகள் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எந்த வருஷமும் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் எனக்கு அப்புறமா எங்களுக்கு அப்புறமாவும் இது நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது ராஜ்குமார் சொன்ன மாதிரி 10% தான் வந்து காலேஜ்க்கே வராங்க, காலேஜ் படிப்பை முடிக்கிறாங்க. ஒரு சர்வே படி வந்து 1ஆம் வகுப்பு சேர்கிற மாணவர்கள் வந்து 25 லட்சம் அப்படின்னா, காலேஜ் வந்து சேர்ந்து முடிக்கிற மாணவர்கள் வந்து 25 லட்சம் குறைஞ்சு 2.5 லட்சம் ஆகுது. அந்த 2.5 லட்சம் படித்து முடித்தாங்கன்னா அதில் வெறும் 40,000லேருந்து 50,000 பேருக்கு மட்டுமே அந்த வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்குது. ஸோ அவ்வளவு கேப்ஸ் நடுவில் இருக்குது. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாருனாலையும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேருக்கு வந்து உதவிகள் தேவைப்படுது. ஐயா வந்து 70 லட்சம் பேருக்கு வந்து கிட்டத்தட்ட மதிய உணவு சத்துணவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வடிகட்டுறது, எவ்வளோ ஃபில்டர் ஆகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது காரணமே வந்து ஞாபகப்படுத்துறது மட்டும்தான். ஒரு வாட்டியும் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ உதவிகள் தேவைப்படுதுன்னு ஞாபகப்படுத்துகிற ஒரு விழாவாக தான் நான் அதை பார்க்குறேன். யாருக்காக கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த சூழலேருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுதுன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த விழா நடத்துகிறதா நான் நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். எந்த விளம்பரத்துக்காகவும் எந்த ஒரு பேருக்காகவும் கிடையாது. இன்னொரு நான் சொல்லியாகணும், கூச்சப்படாமல் சொல்லியாகணும். 12 வருஷமாக நான் நடிச்சிட்டு இருக்கேன், நடிகன்னு பேர் வாங்கிட்டு இருக்கேன். பட் அந்த நடிகைங்கிற பேரையும் மறைச்சு முழுங்கி அதை விட பெருசாக நான் போகிற இடத்துலலாம் தெரிகிறது வந்து அகரமோட பேர் மட்டுமே. சூர்யாவா நடிகனாக நான் பார்க்காம அகரமாக பார்க்குறாங்கன்னா வந்து அது என்னோடது கிடையாது. நிச்சயமாக அந்த பேர் வந்து என்னோட பேர் கிடையாது. அகரம் என்னோடது கிடையாது. அது என்னோட முழு சொத்து. அகரமோட முழு சொத்து வந்து இங்கே இருக்கிற மென்டர்ஸ், வாலண்டியர்ஸ் மட்டுமே. அவங்களோட உழைப்புக்கு வந்து எந்த பணம், காசு, மதிப்பு போட்டாலும் வந்து அளவே கிடையாது. இங்கே இருக்கிற ஜெயஸ்ரீ, ஞானவேல்லாம் இல்லைன்னா அகரம் இவ்வளோ சிறப்பாக போயிட்டுருக்காது. எந்த விதத்துலையும் யாருமே குறைஞ்சவங்க கிடையாது. பட் இவங்க 2 பேர்த்தோட பேர் நான் சொல்லியாக வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளம்புறாங்கன்னா திரும்பி அவங்க மெட்ராஸ் வந்து சேர்றது வந்து மண்டே மார்னிங்காக இருக்கும். பட் அது சுற்றியும் வந்து ட்ராவல்னு அவ்வளோ ட்ராவல் இருக்கும். நினச்ச இடத்துல ஹோட்டல் வசதிகள்லாம் கிடையாது. அவங்களோட சொந்த செலவுலேயே கிட்டத்தட்ட சில டைம் போகிறாங்க. திண்ணையிலேயே படுத்து தூங்குறாங்க. அந்த மாணவர்கள் வீட்லேயே முடிஞ்சால் சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க. அந்த மாணவர்களோட நிலைமையை அறிஞ்சிக்கிட்டு இங்கே வந்து அதுக்கு சரியான சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணி ஐயா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 அப்ளிகேஷன் அகரத்துக்கே வந்து ஒரு 4000 அப்ளிகேஷன் வருது. அதில் நாங்கள் உதவி செய்கிறது வந்து போன வருஷம் 160 பேர், இந்த வாட்டி 175 பேருக்கு மேலே பண்ணுறோம். பட் அதுவே ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையாக இருக்குது. ஒரு 3000 4000 அப்ளிகேஷனில் வந்து சில டைம் பார்த்துட்டு ஏதோ ஒரு டேலி மிஸ்டேக் இருக்குது, கரெக்டான மாணவர்கள் நம்ம நினச்ச மாணவர்களுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு மறுபடியும் அது நைட்டு பூரா பார்த்து கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் அகரம் ஆஃபீஸ்லேயே கல்யாணி ஐயா தாங்கி ஒரு மாணவர் கூட வந்து தப்பாக மதிப்பெண் போட்டு போயிடக்கூடாது. எல்லாருமே தகுதியான மாணவர்களாக இருக்கணும். நம்ம முடிஞ்சதை பண்ணுறோம். அந்த 175னா வந்து அந்த 175 வந்து பெஸ்ட் மாணவர்களாக இருக்கணும். எண்ணிக்கையோ இல்லாட்டி நபர்களோ மாறிடக்கூடாதுன்ட்டு மறுபடியும் அதை ரீகவுண்ட் பண்ணுறது, செக் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி ஐயா உங்களை விட உங்கள் டீமை விட வந்து இன்னும் சிறப்பாக பண்ண முடியாது. அதனால தான் அகரத்து வந்து வேறு யாருமே தலையிடவும் முடியாது. ஸோ அதை முழுசாக உங்கள் பொறுப்பாக நம்பி கொடுத்துருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் அவ்வளவு தெளிவாக அவ்வளோ பிரமாதமாக பண்ணுற அந்த வேலையும் முக்கியமான காரணம்.
இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ பேருக்கு வந்து உதவிகள் தேவைப்படுது. கவர்மெண்ட் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜிஓஸ் நிறையா பண்ணுறாங்க, கார்ப்பரேட்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அகரம் இந்த வாட்டி 160லேருந்து 175 போயிருக்குன்னா வந்து அதுக்கு மேலே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பார்த்துக்க முடியாது. பார்த்துக்கிற குவாலிட்டிலையும் அவங்க பண்ணுற சேவையிலையும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற கவனமும் கூட இருக்குது. இன்னொரு விஷயம், எல்லாருமே ஒரு கோயில் கட்டுறதுனா வந்து தனியாக கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் அகரம் ஃபவுண்டேஷன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட வந்து சேர்ந்து இந்த நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் சேரணும்னா அது அகரம் தனியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வேலைக்கு சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பலுவும் இல்லாமல் அகரம் பார்த்துக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், அது அகரம் பார்த்துக்குது. இதுவும் வந்து வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு அட்வைஸ் தான். எங்களுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே வந்து பேங்க் லோன்லேருந்து படித்தோம், லோன் போட்டு தான் வந்து நாங்கள் படித்தோம். அது ஒரு இன்டைரக்டாக வந்து ஒரு டிரைவ் மாதிரி எங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. சீக்கிரமாக படித்து முடிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல இடத்துல வேலை செய்யணும், இந்த இந்த லோனை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கிறது வந்து இன்டைரக்டாக எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஏன் நம்மளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கட்டுமே, பொறுப்பு இருக்கட்டுமே, சும்மா படித்தோம் அப்படிங்கிறது வேண்டாமே அப்படின்ட்டு அவங்க சொன்ன அட்வைஸ் படி வந்து இந்த வாட்டி பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்கோம். அதில் என்ன சிறப்பான விஷயம்னா அவங்களே வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்ரோச் பண்ணாங்க. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நான் ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இது இது ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இன்னும் மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். மறுபடியும் திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம் வந்து நிறைய பேர் இது செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பித்தாதான் வந்து அந்த நிலைமையை மாற்ற முடியும். அந்த 10%ங்கிறது வந்து மாறணும். 25 லட்சத்தில் ஆரம்பித்து 2.5 லட்சம் தான் போய் சேர்றாங்க, அதுலேயும் 50,000 போய் தான் முடிக்கிறாங்கன்னா கல்வி எப்போ முழுமை அடையலையோ அது வந்து பிரயோஜனம் இல்லாமையே போயிடும். இப்போ கோமதி மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் வந்து எங்களை இன்னும் கில்ட்டியாக்க வைக்குது. இன்னும் நிறைய பேருக்கு பண்ண முடியலையே, இன்னும் அதிகமாக பண்ண முடியலையே அப்படின்னு கில்ட்டியாக வைக்குது. நான் ஜெயஸ்ரீகிட்டையும் நானே வந்து சொல்லிக்கிறது அதுதான். 1% தான் நான் வந்து அகரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா வந்து இந்த 99% வந்து அந்த வாலண்டியர்ஸ் பண்ணுற சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒரு அணு அளவும் கூட வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அகரம் நிச்சயம் எனக்கு அப்புறமா, எங்களுக்கு அப்புறமா என்னைக்கும் திடமாக போயிட்டே இருக்கும். அதுக்கான எல்லா முயற்சிகளும், எல்லா என்னென்ன சாதிகள் இருக்கோ, எங்கெங்கே போய் யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணுமோ அதை நிச்சயமாக நான் பண்ணுவேன். அப்பா பேரை காப்பாற்றுவேன், அகரம் பேரை காப்பாற்றுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.